அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 13ஆம் தேதி முதல் உஷ்ண கிரகமான சூரியன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் கன்னிராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன், சுக்கிரன் உட்பட பல கிரகநிலை இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். ராகுவும் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த வேளையில் உறுதியாகவே பணம் குவிய போகிறது இனிமேல் கன்னிராசிக்காரர்களுக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்துமே உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு விரையாதிபதியும் மோட்சக்காரகனுமாக திகழ்கிறவர் என்றால் அது உஷ்ண கிரகமான சூரியன். ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக, அதிநட்பு கிரகமாக திகழ்கிறவர் தான் சூரியன். அவர் ராசிக்கு சகாயமானவராகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான 6ஆம் இடத்திற்குள் நுழைவது அமோகமான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே உஷ்ண கிரகமான சூரியனை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் யோகஸ்தானத்திற்குள் வந்திருப்பதால் எதிர்பாராத நன்மைகள் இந்த தருணத்தில் கிரக கூட்டு சேர்க்கையின் காரணமாகவும் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தும் சூரியனின் காரணமாகவும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக இல்லத்திலும், உத்தியோகம், தொழில் என அனைத்து வகையான பணிகளிலும் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அனுகூலமான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு வேலையாக அமைய போகிறது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறையும். குறிப்பாக எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஐ வலுப்படுத்த போகிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், சிரமங்கள் அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைத்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உஷ்ண கிரகமான சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எதற்கெடுத்தாலும் தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என்று பல நெருக்கடிகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே சந்திக்கும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியன் நவகிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார், முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார். சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களில் ஆற்றல் இல்லை, இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மற்ற கிரகங்களுக்கு தேவையான ஆற்றல் அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக சூரியன் தான். அப்படிப்பட்ட சூரியன் கன்னிராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமாகிய யோகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க. தனது சொந்த ராசியை விரயஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் மிக பெரிய அளவில் நன்மை உண்டு. ஏனென்றால் பல கிரகநிலைகளுடன் இணைந்து பார்ப்பதால் வீண் விரயம் என்பது உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு சுப விரயமாகவும் நீங்கள் நினைத்தபடி புதிதாக வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. பல்வேறு வகையான தோஷங்களும் பாதிப்புகளும் முற்றிலுமாக விலகி உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று இருந்தாலும் அவற்றை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சுயதொழில் துவங்குதல் போன்ற பல காரியங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து செயல்படுவதால் யோகஸ்தானம் பல மடங்கு வலுப்பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு நன்மை கிடைக்கும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதால் பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் பல காரியங்களில் திட்டமிட்டு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரி
சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவானின் பார்வை மிக வலுவாக கிடைப்பதால் அனைத்து காரியங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட பல்வேறு வகையில விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அத்தனை விரயங்களும் சுப விரயமாகவும் அசையும் அசையா சொத்துக்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. வீண் அலைச்சலும் சிரமமும் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதோடு கன்னிராசிக்காரர்கள் நினைப்பதை விட வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் குடும்பத்தில் முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதோடு குடும்ப வருமானம் உயரும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சண்டை சச்சரவு என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தும் சூரியனின் அமைப்பால் நிச்சயம் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த விஷயமாக உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்தாலும் அவை அனைத்திற்கும் நல்ல தீர்வு சிறப்பாக அமையும் வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகளுக்கு மிக சிறப்பான சுமூகமான தீர்வு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பதட்டம் பயம் இல்லாமல் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. வீண் விரைய மருத்துவ செலவுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனையுடன் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. விரயத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துவதோடு குரு பகவானும் சூரியன் உள்ளிட்ட பல கிரகநிலைகளை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். நட்பு கிரகமான புதனும் மிக வலுவாக இணைந்து புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் நீங்குவதோடு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுவதோடு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான அற்புதமான ஒரு தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. திடீர் பயணங்களால் அதிக லாபம் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தேவையற்ற கவலை விலகி லாபத்தை உயர்த்தும் சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உண்டு. பெண்மணிகள் வருமானத்தை உயர்த்துவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு உண்டு. சொத்துக்களை தங்களது பெயரில் வாங்கும் யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். சூரிய பகவானை வழிபாடு செய்வதால் பல வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் விலகி உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கைகூடும்.